இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் 9 உடைய 11வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுல தான் இந்த வீடியோல வந்து முழுசா பார்க்க போறோம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்க போடுங்க. வீடியோ பாருங்க. நம்பர் 1 பொசிஷன்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, திவ்யா கணேஷ் அவர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு சொல்லி பார்க்கும்போது 1,44,392 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் வோட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20.55% வாங்கியிருக்கிறாங்க திவ்யா கணேஷ். இவங்கள பொறுத்தவரையில் அட்டகாசமான ஒரு கேம் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணவங்க இப்போ வந்து காமாக வந்து கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். 2வது பொசிஷனில் வந்து கமருதீன் தான் இருக்கிறாங்க. இவங்க வாங்கிய ஓட்டுக்கள் வந்து 85,599 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் வோட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.18% வாங்கியிருக்காங்க கமருதீன். கமருதீனை பற்றி நம்ம எப்படி சொல்லலாம் பார்த்தோம்னா, கமருதீன் ஆரோரா பார்வதி லைனை வந்து இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, அவங்களோட கண்டென்ட் தான் அப்படிங்கிற மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இவங்க எடுத்துக்கிட்ட கண்டென்ட் பார்த்தோம்னா ட்ரையாங்கிள் தான். ட்ரையாங்கிள் வேறு லெவலில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுலேயும் பார்த்தோம்னா பார்வதியும் கமருதனும் அப்பப்போ வந்து பாத்ரூம்குள்ளெல்லாம் ஒன்றா போயிட்டு வராங்க. நைட்டெல்லாம் வந்து நாயெல்லாம் குறைக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுக்கு அடுத்ததான் 3வது பொசிஷனில் வந்து ஆரோரா தான் இருக்கிறாங்க. இவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 79,586 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் வோட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 10.95% வாங்கியிருக்காங்க ஆரோரா சிங்லார். ஆரோரா பற்றி சொல்லணும்னா, இந்த ட்ரையாங்கிள்குள்ளே வரலைன்னா ஆரோரா அப்படிங்கிற ஒரு ஆளே யார் அப்படிங்கிறது வந்து பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இப்போ ஆரோராவுக்கு இப்படிப்பட்ட ஒரு சைடு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுமே பார்த்துருக்க மாட்டோம். ஆரம்பத்தில் இவங்க வந்து நல்ல கேம் விளையாடாம தான் இருந்தாங்க. இப்போ நல்லாவே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக 4வது பொசிஷனில் வந்து விஜய் பார்வதியாக தான் இருக்கிறாங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 75,573 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் வோட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.57% வாங்கியிருக்கிறாங்க விஜய் பார்வதி. பார்வதியுமே இப்போ பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்து கேமில் வந்து கவனம் செலுத்தாமல் லவ்வில் தான் கவனம் செலுத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் 5வது பொசிஷனில் வந்து சபரி தான் இருக்கிறாங்க. இவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 66,092 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் வோட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.9% வாங்கியிருக்கிறாங்க சபரி. போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஓட்டிங்ஸ் வந்து வாங்கி நல்ல இடத்த பிடிச்சிட்டு இருந்தாரு. ஆனால் இந்த வாரத்தில் என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்படியே பார்த்தீங்கன்னா இடம் மாறிக்கிட்டே இருக்கிறாரு. 6வது பொசிஷனில் சாண்ட்ரா தான் இருக்கிறாங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 58,037 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.98% வாங்கியிருக்காங்க சாண்ட்ரா. சாண்ட்ராவெல்லாம் பார்த்தோம்னா ஆரம்ப கட்டத்தில் ஒரு நல்ல பிளேயராக வந்துட்டு இருந்தாங்க. நம்பர் 1 பொசிஷனில் நல்லபடியாக நல்ல வாக்குகள்லாம் வாங்கியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்னாச்சுன்னே தெரியல. டோட்டலாக வந்து மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் பிரஜன் போனதுக்கப்புறம் அப்படியே ஒரே இடத்துல லாக் ஆகிட்டாங்க. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே அவங்களால மேலே எந்திரிச்சு வரவே முடியல. தனிமையில் இருக்கிற மாதிரியே அவங்களையும் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 7வது பொசிஷன் வந்து கனி தான் இருக்கிறாங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை பார்க்கும்போது 47,023 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் வோட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 6.47% வாங்கியிருக்கிறாங்க கனி. ரொம்ப நாளாகவே கனி காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் இப்போ திரும்பவும் கனிக்கு ஒரு ஸ்கோப் வந்து கிடச்சிருக்கு. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா இருக்காங்களா அவங்க தான் கொளுத்தி போட்டிருக்காங்களே, அதை பற்றி பேசினா திரும்ப ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படிங்கிற நிலைமை தான் அவங்களுக்கு இருக்குது. அது கரெக்டாகவும் இருக்கவும் செய்யுது. 8வது பொசிஷனில் வந்து அமித் பார்கவ் தான் இருக்கிறாரு. இவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 45,688 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாரு. பெர்சன்டேஜ் ஆஃப் வோட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 6.28% வாங்கியிருக்கிறாரு. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே பார்த்தோம்னா ஒரு நல்ல ஜென்டில்மேன், ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அமித் பார்கவ் வந்து சொல்லலாம். அதுலேயும் பார்த்தோம்னா சில நேரம் வந்து கேமை வந்து நல்லா விளையாடுறாரு, சில நேரம் வந்து கேமை வந்து கோட்டை விட்டுருந்தாரு. அதனால தான் மக்கள்கிட்ட இருந்து இவருக்கு பெருசாக ஆதரவும் இல்லை. அதே நேரம் இவர் வந்து சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறார். 9வது பொசிஷனில் சுபிக்ஷா இருக்கிறாங்க. இவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 45,338 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் வோட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.24% வாங்கியிருக்கிறாங்க சுபிக்ஷா அவர்கள். சுபிக்ஷா அவர்கள் பார்த்தோம்னா ஒரு நல்ல பிளேயராக தான் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களோட கேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே இருந்துட்டு இருக்கு. அதே நேரம் இவங்கள அழலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றுலாம் பார்த்தோம்னா ரொம்ப அழுதுட்டாங்க. இவங்க கேம் விட்டு எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 10வது பொசிஷனில் யார் இருக்காங்க பார்த்தோம்னா எஃப்ஜே தான் இருக்கிறாங்க. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கைன்னு சொல்லி பார்க்கும்போது 43,573 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாரு. பெர்சன்டேஜ் ஆஃப் வோட்டிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்கும்போது 5.99% வாங்கியிருக்கிறாரு எஃப்ஜே. எஃப்ஜேயை பற்றி சொல்லணும்னா இந்த வாரமே அவரை வந்து வெளியில் அனுப்புனா ரொம்பவே நல்லாயிருக்கும். இவர்கிட்ட வந்து கேமில் வந்து பெருசாக எதுவுமே பண்ணவே இல்லை. அதனால வந்து ஆதிரையெல்லாம் திரும்ப உள்ளே கொண்டு வந்தாங்க. அப்படியுமே எதுவுமே பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எஃப்ஜேவும் எந்த விதத்துலையுமே அஃபெக்ட் ஆகவே இல்லை. அதனால் அவரை வெளியே அனுப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்ததாக 11வது பொசிஷனில் ஆதிரி தான் இருக்கிறாங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை சொல்லி பார்க்கும்போது 27,161 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் வோட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெறும் 3.74% தான் வாங்கியிருக்கிறாங்க ஆதிரை. ஆதிரை எல்லாம் முதல் வாரமே எவிட் ஆகி வெளியே போக வேண்டிய ஆள்.
அதாவது வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்தாங்க இல்லையா, அந்த வாரமே இவங்க வந்து வெளியில் போயிருப்பாங்க. ஆனால் பிக் பாஸ் அவர்கள் வந்து இல்லை வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க, அதனால் வந்து இவங்களை நாமினேட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுனால தப்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த வாரமும் தப்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த வாரம் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவிட்டாக வெளியே போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. எதுக்காகனா இவங்களை வந்து எதுக்காக உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதே அவங்க மறந்துட்டாங்க போல். ஒருவேளை இவங்க வந்து கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணி கரெக்டாக வேலைகளை பார்த்துருந்தாங்க அப்படின்னா ஆதிரை வந்து இன்னுமே வந்து வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம், கேமையுமே வந்து நல்லா விளையாடிட்டு இருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி பண்ணவே இல்லை. இன்னும் பார்த்தோம்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு 20 நாள் மட்டும்தான் இருக்குது. இனியாவது முழிச்சுக்கிட்டு நல்லா கேம் விளையாடினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா பற்றி பேசணும்னு பார்த்தோம்னா அவங்க வந்து அமைதியாக இருந்துட்டு அழகாக வந்து டோர் முன்னாடி உட்காந்து டீ காஃபி சாப்பிட்றது, அப்புறம் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லார் முன்னாடி பார்த்தோம்னா அப்படி பண்ணவே மாட்டேங்காங்க. அவங்க வந்து தனியாக உட்காந்துக்கிறதாங்க, எந்த கான்வர்சேஷனுக்குமே வந்து வர மாட்டேக்காங்க, பஞ்சாயத்துக்கு வர மாட்டேக்காங்க. நேற்றுக்கு அப்படி தான் ஒரு பஞ்சாயத்துக்கு உட்கார வச்சாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவ்யா அவர்கள் இருக்கிறாங்க, ஒரு வேலையை பண்ணிட்டாங்க. அதாவது சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு கொளுத்தி போட்டு அமைதியை போய் உட்காந்துக்கிட்டாங்க. அநேகமாக இந்த வாரம் வந்து எஃப்ஜே இல்லைனா ஆதிரை தான் வெளியில் போவாங்க, சாண்ட்ரா வந்து சேவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.